காதலேனும் தேர்வெழுதி காதல் மீதானா காதல் மீதானா ரகசியமானது காதல் மிக மிக ரகசியமானது காதல். ஆண்டி வாமா மஹி. என்னம்மா இவ்வளவு நாள் ஆளையே காணும்? கொஞ்சம் வேலை இருந்துச்சு ஆண்டி, அதான் வரல. இந்தாங்க ஆண்டி, இந்த சாரி உங்களுக்கு தான் எடுத்தேன். எதுக்குமா இதெல்லாம்? இருக்கட்டும் ஆண்டி. சக்தி இல்லையா? இல்லைம்மா, தோப்புக்கு போயிருக்கான். ஓ, எப்போ வருவான் ஆண்டி? இப்போ மதியம் சாப்பிட வருவாம்மா. ஓ, இதில் இருமா, காஃபி எடுத்துட்டு வரேன். இருக்கட்டும் ஆண்டி, வரையில குடிச்சிட்டு தான் வந்தேன். மா, ஏய் மகி, எப்போ வந்த? இப்போதான் சக்தி. சரி நீங்கள் பேசிக்கிட்டு இருங்க, நான் இதோ வந்துடுவேன். அப்புறம் சாருக்கு ரொம்ப வேலை போல, கொஞ்ச நாள் ஃபோன் கூட பண்ணலை. ஆமாம் மகி, பாப்பா கல்யாணம் வர நடந்துச்சா, அதான் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். ஓ, இன்னைக்கு ஈவினிங் நீ ஃப்ரீயா சக்தி? பர்ச்சேஸ் போகணும், கூட வரையாடா? ஈவினிங்கா? கயல் வேற இன்னைக்கு ஈவினிங் கோயிலுக்கு வருவாங்களே, அவங்கள வேற பார்க்க போகணும். ஏன்டா இவ்வளோ யோசிக்க? இல்லை மகி, இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நாளைக்கு மார்னிங் போமா? ஏன்டா எப்பவுமே ஈவினிங் தானே ஃப்ரீயா இருப்ப? அது மட்டும் இல்லாமல் எப்பவுமே பர்ச்சேஸ் ஈவினிங் தானே போவோம். இல்லை மகி, இப்போலாம் ஈவினிங் தான் கொஞ்சம் வேலையே வருது, அதனால நாளைக்கு மார்னிங் போவோம். சரி ஓகே, நாளைக்கு மார்னிங்கே போவோம். அப்போ இன்னைக்கு ஈவினிங் என்னைய தோப்புக்கு கூட்டிகிட்டு போறியா? இல்லை மகி, இன்னைக்கு கொஞ்சம் வெளியில் எனக்கு வேலை இருக்கு, நாளைக்கு பர்ச்சேஸ் போவோம்ல, போயிட்டு வந்ததும் தோப்பு கூட்டிகிட்டு போகிறேன். சரி ஓகே. சரி, இதில் உட்காரு, இந்த வரேன். ம், அப்படி எங்கே போகிறான் அன்னைக்கு ஈவினிங்? சரி, ஏதோ பர்சனல் ஒர்க் இருக்கும், அதனால எங்கேயாவது போவான். அபி, சொல்லு தருண். வெளியில் எங்கேயாவது மீட் பண்ணுவோமா? சரி. என்ன டக்குன்னு சரின்னு சொல்லிட்டேன்? ஆமாம், அப்புறம் இன்னொரு டைம் டூர் அரேஞ்ச் பண்ணி எனக்கு காய்ச்சல் வர்றதுக்கா? ஏய் சும்மா சொன்னேன்டா. சரி, நாளைக்கு மார்னிங் போமா, நான் ஃப்ரீ தான். நீ? எனக்கும் ஓகே தான். ஹலோ அபி. ஒரு நிமிஷம் தருண், வெயிட் பண்ணு, நான் இதை ரெடி ஆகிட்டு இருக்கேன். நீ எங்கே இருக்க தருண்? நான் உங்கள் வீட்டு வாசலில் தான் இருக்கேன் அபி. சரி, அப்போ உள்ள வா. உள்ளையா? ஆமாம், ஏன் காட்டுக்குள்ளே வர மாதிரி யோசிக்கிற? சரி இரு வாரேன். பாட்டிமா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா. நீ யாரு? எங்க முகிலுக்கு ஃப்ரெண்டா? ஏய் கிழவி, அது ஏன் ஃப்ரெண்டு. சரி பாட்டி, நான் வெளியில போயிட்டு வரேன். எப்பா தம்பி. சொல்லுங்க பாட்டிமா. இவ கூட அப்ப போற? ஆமா பாட்டிமா. பாத்துப்பா, எங்கேயாவது கொண்டு போய் விட்டுட்டு வந்துருவா. அன்னைக்கு இப்படித்தான் என்னையும் கடை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு ஃபோன் பேசிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டா. அப்புறம் என் பேரன் தான் வந்து காப்பாத்தினான். ஏன் கிழவி, கிணத்துலயே போய் விழுந்துட்ட? பேரன் வந்து காப்பாத்தினான்னு சொல்ற? போடி அங்கிட்டு, வாயை கொஞ்சமாவது கம்மி பண்ணிடி. சரி சரி, உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கலாம், எனக்கு நேரம் இல்ல, டைம் ஆயிடுச்சு, போயிட்டு வரேன் கிழவி. போமா அபி, ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. ஹலோ, ஃபர்ஸ்ட் எங்க போறோம்னு சொல்லவே இல்லையே. கோவிலுக்கு போமா? ஓகே. சரி வா, வந்து ஏறு, லேட் ஆயிடுச்சு. ஹலோ. என்ன அபி, வா, லேட் ஆயிடுச்சுல ஆல்ரெடி. வெயிட் பண்ணு தருண், நான் ஏன் வண்டி எடுத்துட்டு வரேன். சுத்தம், இதுக்கு தான் இவ்வளோ பாடுபட்டமாக்கும். என்ன எப்போ பார்த்தாலும் வெளியில போமான்னு கேட்டுக்கிட்டே இருக்க? அப்புறம் உனக்கு தான் என்ன முன்னாடி பிடிக்காதுல, எப்பவும் எரிஞ்சு தானே விழுவ, இப்போ மட்டும் என்ன? தெரில. சரி, உனக்கு என்ன பிடிக்குமா? முன்னாடி பிடிக்காதுதான், பட் இப்போ நான் உன்னை ஃப்ரெண்டா அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஃப்ரெண்டாவா? ஆமா. சரி, லேட் ஆயிடுச்சுல, போமா அபி. ஏன் தருண், இப்போதானே வந்தோம். இல்லை அபி, கொஞ்சம் வேலை இருக்கு, இப்போதான் சடனாக ஞாபகம் வந்துச்சு. சரி வா போவோம்.